அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may do eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments, which he has given them, that they may always have spirit to be with them. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. Matthew chapter 6 verse 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் இன் எர்த் as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். and forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. and lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. First Peter 4th chapter verse 1 to 19. 1 பேதுரு 4 அதிகாரம் 1 முதல் 19 வசனம் வரை. வசனம் 1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையும் ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். For much then as Christ and he suffer for using the flesh, have yourselves likewise with the same mind. For he that and hate suffer in the flesh, hate and cause from the sin. வசனம் 2. ஏனென்றால் மாமிசத்திலே பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய மிச்சைகளின்படியே பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களையே விட்டொய்ந்தா இருப்பான். That he no longer sold and live the rest of his time in the flesh to the lusts of man,
but to the will of God. வசனம் 8 3 சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். இப்பொழுதோ நாம் காம விகாரத்தை துரிச்சையும் அடைப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிக்கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். For the times past of your life and many suffers used to have one forgot the will of Gentiles, when we walk in the lasciviousness, lust, excess of wine, revelling, banqueting, and the abominable adulteries. வசனம் 4 அந்த துன்மார்க்க ஊழையிலே அவர்களுடன் கூட நீங்களும் வாழாமா இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களையே தூசிக்கிறார்கள். Wherein they think it and strong that and he run not with them to the same excess after speaking evil of you. வசனம் 5 உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரித்தோர்களுக்கும் நான் தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புப்பார்கள். Who shall give account to him that is ready to judge the quick and the dead. வசனம் 6 இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர்கள் முன்பாக மாமிசத்திலேயே ஆக்கினைக்குள்ளாகப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதுதான் பேப்டிசம் டெத்தா. For this and cause and was and the gospel preach it also to them that had death, that they might be and judged according to man in the flesh, but and live according to God in the spirit. வசனம் 7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெரிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கும் ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாய் இருங்கள். But the end of all things is that an ends be he therefore severe and which watch and to pray. வசனம் 8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். And above all things have the fervent charity among yourselves, for the charity shall uncover the multitude of sins. வசனம் 9 முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். யூஸ் த hospitality one to another without an grading. வசனம் 10 அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளையும் பகிர்ந்து கொடுக்கும் நாள் உக்கிரணக்காரர் போல ஒருவருக்கொருவர்கள் உதவி செய்யுங்கள். As every man hate and record the gift, even so minister the same one to the another, as God and strives up the manifold grace of the God. வசனம் 11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தொருளும் பலத்தின்படியே செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படுத்தும்படியாக செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களும் உண்டாக இருப்பதாக. ஆமேன்.
If any man and speak, let him and speak as the oracles of God. If any man and minister, let him do it as of the ability which God and giveth, that God in all things may be and glorified to God Jesus Christ, to whom be and praise and remain forever and ever. Amen. வசனம் 12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி பெறுகிற அக்கினி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், believed, think it not, and strong, conquering the fear trial which is to try you as to God. Same strong things and happened unto you. வசனம் 13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிமைப்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். But and rejoice inasmuch as ye are the partakers of Christ and suffering, that when his glory shall be revealed, he may be glad and also with exceeding joy. வசனம் 14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படாமல் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறீர்கள், உங்களாலே மகிமைப்படுகிறீர்கள். If ye be and reproached for the names of Christ, happy are you, for the Spirit of glory and of God and resteth upon you. And their part ye these evils we can have, but and you are the part he is the glorified. வசனம் 15. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்கிறவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாலாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. But let no any of you that suffer as the murderer, or as a thief, or as an evildoer, or as a busybody in other man's matters. வசனம் 16. ஒருவன் கிறிஸ்துவானாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். If any man suffer as the Christ, let him not be the as made, but let him glorify God and this belief. வசனம் 17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? For the time is come that judgment most and being that the house of the God, and if it first being at use, what shall the end be of them that obey not the gospel of God? வசனம் 18. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானதால் பக்தி இல்லாதவனுக்கு பாவியும் எங்கே நிற்பான்? And if the righteous scarcely by the saved, where shall and the ungodly and the sinner appear? வசனம் 19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி
அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டித்தவராகிய அவருக்கே ஒப்பு கொடுக்க கடவர்கள். Wherefore let them that and suffer according to the will of God and commit the keeping of their soul to him in well doing as unto a faithful creator. சொல்லிட்டேன். Come follow me. மக்கள் மனந்திரும்பட்டும், மக்கள் வளரட்டும், மக்கள் மாறவும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் முடியும் என்று நம்புங்கள். அது விசுவாசமா? ஆம். அது நம்பிக்கையா? ஆம். அது அன்புடைமையா? ஆம். எல்லாவற்றிற்கும் மேலாக அதுவே அன்புடைமை, கிறிஸ்துவின் தூய அன்பு. கடந்த காலத்தில் ஏதேனும் ஒன்று புதைக்கப்பட்டிருந்தால் அதை அங்கேயே புதைந்திருக்க விட்டுவிடுங்கள். உங்கள் சிறிய மணல் வாளியையும் கடற்கரை மண்வாரியையும் எடுத்துக்கொண்டு அதை தோண்டி எடுத்து கையில் ஆட்டி பின்னர் யாரையாவது நோக்கி எறிந்துவிட்டு, ஏய், இது உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்காதீர்கள். சளக் ஸ்பிளாட் என்ற சத்தத்துடன் அது போய் விழும். சரி, அடுத்து என்ன நடக்கும் என்று ஊகிக்க முடிகிறதா? அதற்கு பதிலாக உங்கள் குப்பை மேட்டிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட ஏதோ ஒரு அருவருப்பான விஷயம், ஆம், அது எனக்கு நினைவிருக்கிறது, ஆனால் இது உனக்கு நினைவிருக்கிறதா என்ற பதிலுடன் உங்கள் மீது எறியப்படலாம். சளக் என்ற சத்தத்துடன் அதுவும் வந்து விழும். இறுதியில் அந்த பரிமாற்றத்தில் ஈடுபட்ட அனைவரும் அழுக்கு படிந்தவர்களாகவும் சேறு பூசியவர்களாகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் காயமடைந்தவர்களாகவும் வெளியேறுகின்றனர். ஆனால் நம் பரலோக பிதா விரும்புவதோ தூய்மை, கனிவு, மகிழ்ச்சி மற்றும் குணமடைதல் ஆகியவையே ஆகும். கடந்த கால வாழ்க்கையை பற்றியும் அதில் நிகழ்ந்த தவறுகளை பற்றியும் இப்படியே அசை போட்டுக் கொண்டிருப்பது அறவே சரியல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு முரணானது. சில விதங்களில் இது லோத்தின் மனைவியின் செயலை விட மோசமானது, ஏனெனில் அவள் குறைந்தபட்சம் தன்னை மட்டுமே அழித்து கொண்டாள். திருமணம் மற்றும் குடும்பம், சபைகள் மற்றும் கிளைகள், குடியிருப்புகள் மற்றும் அண்டைப்புறங்கள் ஆகிய சூழல்களில் நாம் மற்ற பலரையும் அழித்துவிடும் நிலைக்கு தள்ளப்படலாம். ஒரு புதிய ஆண்டின் தொடக்கமான இந்த வேளையில் கர்த்தர் தாமே செய்வதாக கூறிய ஒரு செயலை நாமும் செய்வதை விடச் சிறந்த கடமை வேறெதுவும் இருக்க முடியாது. தன் பாவங்களை குறித்து மனந்திரும்பினவன் எவனோ அவனுக்கே மன்னிக்கப்பட்டது. கர்த்தராகிய நான் அவைகளை இனி நினைப்பதில்லை. கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 58 முதல் 42. நிச்சயமாக இதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. மனந்திரும்புதல் என்பது உண்மையானதாக இருக்க வேண்டும். அவ்வாறு உண்மையான மனந்திரும்புதலும் முன்னேறுவதற்கான நேர்மையான முயற்சியும் இருக்கும்போது ஒருவரின் கடந்த கால தவறுகளை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து அதை வைத்தே அவரை தொடர்ந்து குத்திக்காட்டி துன்புறுத்துவோமென்றால் நாம் அதைவிட பெரிய பாவத்தை செய்தவர்களாகிறோம். அந்த தவறுகளை செய்தவர் நாமாகவே கூட இருக்கலாம். நாம் நம்மை நாமே மிகவும் கடுமையாக நடத்திக் கொள்கிறோம். பெரும்பாலும் மற்றவர்களை நடத்துவதை விட நம்மை நாமே மிக கடுமையாக நடத்துகிறோம். இப்போது மோர்மன் புஸ்தகத்தில் வரும் ஆண்டி நீபி லேக்கியர்களை ஆன்டி நெஃபி லேயிஸ் போலவே உங்கள் போர்க்கருவிகளை புதைத்து விடுங்கள். அவற்றை அங்கேயே புதைந்திருக்க விட்டு விடுங்கள். ஆல்மா 24 ஐ பார்க்கவும். மன்னியுங்கள். சில சமயங்களில் மன்னிப்பதை விட கடினமான ஒரு செயலையும் செய்யுங்கள். மறந்துவிடுங்கள். அந்த விஷயம் மீண்டும் உங்கள் நினைவுக்கு வரும்போது மீண்டும் அதை மறந்துவிடுங்கள்.
சிறந்தது இன்னும் வரவிருக்கிறது. அந்த தவறை மீண்டும் செய்யாமல் தவிர்க்க தேவையான அளவு மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் மற்ற அனைத்தையும். பவுல் பிலிப்பியர்களுக்கு எழுதிய நிருபத்தில் குறிப்பிட்டது போல, ஒரு குப்பை மேட்டில் வீசி எறிந்து விடுங்கள். அழிவுபூர்வமானவற்றை ஒதுக்கி தள்ளுங்கள். கிறிஸ்துவின் பாவ நிவாரணத்தின் அழகு உங்கள் பிரகாசமான எதிர்காலத்தையும், உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரின் பிரகாசமான எதிர்காலத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தும் வரை அவற்றை ஒதுக்கி தள்ளிக்கொண்டே இருங்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை விட, நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்பதிலும், அவருடைய உதவியோடு நீங்கள் எங்கே செல்ல தயாராக இருக்கிறீர்கள் என்பதிலும் மட்டுமே கடவுள் அதிக அக்கறை கொள்கிறார். லோத்தின் மனைவி புரிந்து கொள்ள தவறிய விஷயம் அதுவே. வேதவாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள லாமான், லேமுவேல் மற்றும் இன்னும் பலரும் புரிந்து கொள்ள தவறியது அதுவே. ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. மேலும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆண்டின், ஒரு புதிய வாழ்வின் தொடக்கமாகவே இருக்க வேண்டும். விசுவாசம், மனந்திரும்புதல் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் அற்புதம் ஆகியவை அத்தகைய மகத்துவம் வாய்ந்தவை. கவிஞர் ராபர்ட் பிரவுனிங் இவ்வாறு எழுதினார்: என்னோடு இணைந்து முதுமையடைவாயாக. சிறந்தது இன்னும் வரவிருக்கிறது. வாழ்வின் இறுதி பகுதிக்காகவே அதன் முதல் பகுதி படைக்கப்பட்டது. நம் காலங்கள் அனைத்தும் அவருடைய கரத்தில் உள்ளன. அவர் கூறுகிறார்: நான் முழுமையான ஒன்றைவே திட்டமிட்டுள்ளேன். இளமை அதன் பாதியை மட்டுமே காட்டுகிறது. கடவுளை நம்பு, முழுவதையும் காண்பாய். அஞ்சாதே. உங்களில் சிலர் இவ்வாறு சிந்திக்கலாம்: எனக்கென்று ஏதேனும் எதிர்காலம் இருக்கிறதா? ஒரு புதிய ஆண்டு, ஒரு புதிய கல்வி பருவம், ஒரு புதிய படிப்பு துறை, ஒரு புதிய காதல் உறவு, ஒரு புதிய வேலை அல்லது ஒரு புதிய வீடு. இவை எனக்காக எதை சேமித்து வைத்துள்ளன? நான் பாதுகாப்பாக இருப்பேனா? என் வாழ்க்கை சீராக அமையுமா? நான் கர்த்தரையும் என் எதிர்காலத்தையும் நம்பலாமா? அல்லது பின்னோக்கி பார்ப்பது, பின்னோக்கிச் செல்வது, கடந்த காலத்திலேயே தங்கிவிடுவது, இவற்றில் எது சிறந்தது? ஒவ்வொரு தலைமுறையையும் சேர்ந்த அத்தகைய அனைவருக்கும் நான் உரக்க கூறுகிறேன்: லோத்தின் மனைவியை நினைவு கூறுங்கள். விசுவாசம் என்பது எதிர்காலத்திற்கானதாகும். விசுவாசம் கடந்த காலத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்படுகிறது என்றாலும், அது ஒருபோதும் கடந்த காலத்திலேயே தங்கிவிட விரும்புவதில்லை. கடவுள் நம் ஒவ்வொருவருக்காகவும் மகத்தான காரியங்களை சேமித்து வைத்துள்ளார் என்றும், கிறிஸ்துவே உண்மையில் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர், எபிரெயர் காலை 9:11 என்றும் விசுவாசம் உறுதியாக நம்புகிறது. உங்கள் கனவுகள் எவ்வளவு தொலைவில், எத்துணை தூரத்தில் இருந்தாலும் சரி, அவற்றின் மீதே உங்கள் பார்வையை நிலைநிறுத்துங்கள். இன்று, நாளை மற்றும் என்றென்றும் உங்கள் வாழ்க்கையை உருமாற்றக்கூடிய மனந்திரும்புதல், மன்னிப்பு, நம்பிக்கை மற்றும் தெய்வீக அன்பு ஆகியவற்றின் அற்புதங்களை காணும் வகையில் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். அது நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்ளும் ஒரு புத்தாண்டு தீர்மானமாகும். இக்கட்டுரையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை: கடந்த காலத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட எப்பாடங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு வழிகாட்டக்கூடும். விசுவாசத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பும் ஆசீர்வாதங்கள் எவை? விசுவாசம் கடந்த காலத்தின் அடிப்படையில் எழுகிறது, ஆயினும் அங்கேயே தங்கிவிட அது ஒருபோதும் விரும்புவதில்லை. நம் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் மகத்தான காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்துள்ளார் என்று விசுவாசம் உறுதியாக நம்புகிறது. பவுல் இவ்வாறு போதித்தார்: ஒன்றைச் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த உயர்வான அழைப்பின் பரிசை பெறுவதற்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். இன்றைக்கும் நாளைக்கும்
என்றென்றும் உங்கள் வாழ்வை உருமாற்றக்கூடிய மனமாற்றம் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின், நம்பிக்கை மற்றும் தெய்வீக அன்பு ஆகியவற்றின் அற்புதங்களை காணும் வகையில் உங்கள் வாழ்வை வாழுங்கள். கடந்த காலத்தை கடந்த காலத்திலேயே விட்டுவிடுதல். ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் கொண்டிருந்த மனவிருப்பம் தேவனையும் அவருடைய குமாரனையும் குறித்த ஓர் உருவகமாக திகழ்கிறது. ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுக்குமாறு தேவன் ஆபிராமுக்கு கட்டளையிட்டதற்கான அனைத்து காரணங்களும் நமக்கு தெரியாவிட்டாலும், அது தேவன் மீது ஆபிராம் கொண்டிருந்த விசுவாசத்தை சோதிக்கும் ஒரு பரீட்சையாக அமைந்தது என்பதை நாம் அறிவோம். மேலும் அது தேவனையும் அவருடைய ஒரே பேரான குமாரனையும் குறித்த ஓர் உருவகம் என்பதையும் நாம் அறிவோம். யாக்கோபு 4:5 இதோ, அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே பிதாவை தொழுது கொண்டார்கள். நாமும் அவருடைய நாமத்தினாலே பிதாவை தொழுது கொள்ளுகிறோம். இந்த நோக்கத்துடனேயே நாம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வருகிறோம், ஏனெனில் அது Let people repent. Let people grow. Believe that people can change and improve. Is that faith? Yes. Is that hope? Yes. Is that charity? Yes. Above all, it is charity, the pure love of Christ. If something is buried in the past, leave it buried. Don't keep going back with your little sand pail and beach shovel to dig it up, wave it around, and then throw it at someone, saying, "Hey, do you remember this?" Splat. Well, guess what? That is probably going to result in some ugly morsel being dug up out of your landfill with the reply, "Yeah, I remember it." Do you remember this? Splat. And soon enough everyone comes out of that exchange dirty and muddy and unhappy and hurt. When what our Father in heaven pleads for is cleanliness and kindness and happiness and healing. Such dwelling on past lives, including past mistakes, is just not right. It is not the gospel of Jesus Christ. In some ways it is worse than Lot's wife because at least she destroyed only herself. In cases of marriage and family, wards and branches, apartments and neighborhoods, we can end up destroying so many others. Perhaps at this beginning of a new year there is no greater requirement for us than to do as the Lord himself said he does. He who has repented of his sins, the same is forgiven, and I, the Lord, remember them no more. D&C 58:42. The proviso, of course, is that repentance has to be sincere. But when it is and when honest effort is being made to progress, we are guilty of the greater sin if we keep remembering and recalling and rebashing someone with his or her earlier mistakes, and that someone might be ourselves. We can be so hard on ourselves, often much more so than on others. Now, like the anti-Nephi lays of the Book of Mormon, bury your weapons of war and leave them buried. See Alma 24. Forgive and do that which is sometimes harder than to forget. And when it comes to mind again, forget it again. The best is yet to be. You can remember just enough to avoid repeating the mistake, but then put the rest of it all on the dung heap Paul spoke of to the Philippians. Dismiss the destructive, and keep dismissing it until the beauty of the atonement of Christ has revealed to you your bright future and the bright future of your family, your friends, and your neighbors. God doesn't care nearly as much about where you have been as he does about where you are in, with his help, where you are willing to go. That is the thing Lot's wife didn't get, and neither did Laman and Lemuel and a host of others in the scriptures. This is an important matter to consider at the start of a new year, and every day ought to be the start of a new year and a new life. Such is the wonder of faith, repentance.
and the miracle of the gospel of Jesus Christ. The poet Robert Browning wrote, "Grow old along with me. The best is yet to be, the last of life, for which the first was made. Our times are in his hand who saith, a whole I planned, youth shows but half. Trust God, see all, nor be afraid." Some of you may wonder, is there any future for me? What does a new year or a new semester, a new major or a new romance, a new job or a new home hold for me? Will I be safe? Will life be sound? Can I trust in the Lord and in the future? Or would it be better to look back, to go back, to stay in the past? To all such of every generation, I call out, remember Lot's wife. Faith is for the future. Faith builds on the past but never longs to stay there. Faith trusts that God has great things in store for each of us and that Christ truly is the high priest of good things to come. Hebrews chapter 9 verse 11. Keep your eyes on your dreams, however distant and far away. Live to see the miracles of repentance and forgiveness, of trust and divine love that will transform your life today, tomorrow, and forever. That is a New Year's resolution I ask you to keep. Learning from this article what lessons from the past can guide you in the future? What blessings do you want to exercise faith to receive? Faith builds on the past but never longs to stay there. Faith trusts that God has great things in store for each of us. Paul taught, "This one thing I do, forgetting those things which are behind, and reaching forth unto those things which are before. I press toward the mark for the prize of the high calling of God in Christ Jesus." Live to see the miracles of repentance and forgiveness, of trust and divine love that will transform your life today, tomorrow, and forever. Leaving the past in the past, Abraham's willingness to sacrifice Isaac is a similitude of God and his son. Although we don't know all the reasons God commanded Abraham to offer Isaac as a sacrifice, we do know it was a test of his faith in God. We also know it was a similitude of God and his only begotten Son, Jacob 4:5. Behold, they believed in Christ and worshipped the Father in his name, and also we worship the Father in his name. And for this intent we keep the law of Moses. It point. Piano books. இயேசு ஒரு காலத்தில் தாழ்மையான பிறப்புடையவர் ஒன்று. சீரான தாளத்தில் கைதட்டி இந்த பாடலில் உள்ள சுரங்களின் பெயர்களை தாளத்துடன் சொல்லுங்கள். 2. இந்த பாடலை வலது கையால் மட்டும் வாசியுங்கள். ஒவ்வொரு விசையையும் வாசிக்கும் போது அதன் பெயரை பாடுங்கள். 3. வாசிக்கும் போதே பாடலின் வரிகளை பாடுங்கள். விரல் அமைப்பை பின்பற்றுவதற்காக உங்கள் கையின் நிலையை எங்கு மாற்ற வேண்டும் என்பதை நட்சத்திரக்குறி காட்டுகின்றன. 59 கடவுள் நம்மை நேசித்தார், அதனால் அவர் தம் மகனை அனுப்பினார். 1. சீரான தாளத்தில் கைதட்டி இந்த பாடலில் உள்ள சுரங்களின் பெயர்களை தாளத்துடன் சொல்லுங்கள். 2. இந்த பாடலை இடது கையால் மட்டும் வாசியுங்கள். ஒவ்வொரு விசையையும் வாசிக்கும் போது அதன் பெயரை பாடுங்கள். 3. வாசிக்கும் போதே பாடலின் வரிகளை பாடுங்கள். விரல் அமைப்பை பின்பற்றுவதற்காக உங்கள் கையின் நிலையை எங்கு மாற்ற வேண்டும் என்பதை நட்சத்திரக்குறி காட்டுகின்றன. 60. Jesus, once of humble birth. 1. Clap a steady beat and say the rhythmic names of the notes in this hymn. 2. Play the hymn with the right hand only and sing the name of each key as you play it. 3. Sing the words as you play. The asterisk
Show where to shift your hand position to follow the fingering. 59 God loved us, so he sent his son one. Clap a steady beat and say the rhythmic names of the notes in this hymn. 2. 29 Play the hymn with the left hand only and sing the name of each key as you play it. 3. Sing the words as you play. The asterisk, show where to shift your hand position to follow the fingering. 60. Amish books. அவன் தலையசைத்தான். உனக்கு தெரியும், யாரோ ஏதோ சதி செய்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய். என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை குறித்து சிந்திக்கவே அஞ்சி நான் என் உதட்டை கடித்துக் கொண்டேன். யாராவது இந்த நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படிச் செய்திருந்தால் என்ன செய்வது? ஏனென்றால் இப்போது நிகழ்ச்சி நின்றுவிட்டது அல்லவா? அல்லது அவர்கள் பேலி நாசமாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால்? நாம் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் வேலை செய்கிறோம். டாட் புருவங்கள் உயர்ந்தன. யாராவது ஏன் இதன் தயாரிப்பு பணிகளை நிறுத்த விரும்புவார்கள்? யாராவது ஏன் அப்படி செய்ய வேண்டும்? நான் தலையசைத்தேன். எனக்கு தெரியவில்லை. இது ஒரு அபத்தமான யோசனை. நான் இப்படிச் சொல்லியிருக்க கூடாது. என் எண்ணங்களை சத்தமாகச் சொல்லிவிட்டதற்காக மீண்டும் ஒருமுறை நான் வருந்தினேன். அதைவிடவும் அதை கேட்டுவிட்டானே என்று இன்னும் அதிகமாக வருந்தினேன். எனக்கு அவனை பற்றி எதுவும் தெரியாது. அவனை நம்பலாமா என்பதும் எனக்கு தெரியாது. அவன் தன் பையிலிருந்து அலைபேசியை எடுத்து அடுப்பின் குமிழிகளை புகைப்படம் எடுத்தான். நீ என்ன செய்கிறாய் என்று நான் கேட்டேன். ஒரு புகைப்படம் எடுக்கிறேன். அவர்கள் இதை மாற்றிய பிறகு இது எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான். நீ ஏதோ முக்கியமான விஷயத்தை கண்டுபிடித்து விட்டாய் என்று எனக்கு தோன்றுகிறது. இதைச் செய்தவர் இன்று இங்கே இருந்தவர்களில் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். இன்று காலையில் மரியாவும் நானும் இந்த காட்சியை அமைத்தபோது அடுப்பு இந்த நிலையில் இருக்கவில்லை என்று என்னால் உறுதியாகச் சொல்ல முடியும். நான் நடுங்கிப் போய் அவனை உற்று நோக்கினேன். அவன் தன் கைகளை உயர்த்தி காட்டினான். நீ நினைப்பது அதுவாக இருந்தால் சொல்கிறேன், இதைச் செய்தது நான் அல்ல. நான் எதுவும் பேசவில்லை. He shook his head. You do know, you think someone was up to something. I bit my lip, feeling afraid to even consider the thoughts that were flying through my head. What if someone did this because they wanted to stop the show? Because it's stopped now. Or because they wanted to ruin Bailey? We all work for the show. Todd arched his brow. Why would anyone want to halt production? Why would someone want to do that? I shook my head. I don't know. It's a ridiculous idea. I shouldn't have said it. I regretted speaking my thoughts out loud, again, and regretted even more that Todd had heard. I didn't know him. I didn't know if I could trust him. He removed his phone from his pocket and took a photo of the stove knobs. What are you doing? I asked, taking a photo, so we know what it looks like after they replace this. I think you are onto something, and it had to be someone here today. I can tell you it wasn't like that when Maria and I set up the scene this morning. I shivered and stared at him. He held up his hands. It wasn't me if that's what you're thinking. I didn't say anything. கான்செப்ட் புக்ஸ் நேற்று வாசிக்கல, இனி வாசிச்சோம். நல்லது.
நாங்கள் வேறு எதுவும் செய்யலாம். பொருட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தோம். நாங்கள் ஜன்வை ஜிம் மேலிருந்து வெளியே பின்தொடர்ந்து வந்தபோது நோவா மீண்டும் தலையை ஆட்டினான். நீங்கள் செய்த அவன் முணுமுணுத்தான். அத்தியாயம் 6. நான் கோச்சிடம் விளையாட்டை பற்றி சொல்லவில்லை. மவுண்ட் வியூ பசங்க வாஸ் மவுண்ட் வியூ கோர்லஸ். அதை பசங்கக்கிட்ட விற்கிற அளவுக்கு கஷ்டமாய் இருந்தது. அந்த ஆட்டத்தில் நாம் தோற்றால் அதை ஒருபோதும் நாம் அனுபவிக்க மாட்டோம் என்று கார்லோஸ் கூறினார். நோவா ஷஸ்டிங்கில் நம்பிக்கை அற்றவராக இருந்தார். நாங்கள் பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் கடந்து சென்றோம். யாரிடமும் ஷாட் எடுத்து எங்கிருந்து ஷாட் எடுப்பது என்று குழப்பத்தில் அவர் இருந்தபோது பயிற்சியின் 1 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 5 கூடைகள் வரை அடித்தோம். அவர்கள் கண்கள் மின்னின. அவள் சண்டையை தேடிக்கொண்டிருந்தாள். என் பெண்கள், எந்த நாளிலும் உங்கள் அணியை வெல்ல முடியும். பங்கேற்பாளர்களின் வழக்கமான நூலக பணிக்கு வெளியே செயல்படும் ஒரு ஸ்கேங்க ஒர்க்ஸ் ஆபரேஷன் என்று ஐபிசி கருதப்பட்டது. பணியிடத்தில் புதுமை பற்றிய தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசிப்புகள். நூலக படைப்பற்ற மிக்க மேதைகளை வேலை அமர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அவை தொடர்புடையவைகளாக இருக்க புதிய மற்றும் பான்மை தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதுமை மையம். நாம் ஏன் விஷயங்களை இப்படி செய்கிறோம் என்று நமது பயனாளர்களின் வாழ்க்கை எவ்வாறு மேம்படுத்த முடியும் என்று தொடர்ந்து கேட்டதன் என்பதை புதுமை துவக்கம் முகாம் நமக்கு காட்டியது. சோதனையில் பங்கேற்காத ஊழியர்கள் அதன் மதிப்பு குறித்து சந்தேகம் கொண்டிருக்கலாம். மேலும் தங்கள் சகாக்கள் உண்மையான வேலையிலிருந்து தப்பித்து சுற்றி விளையாட முடிந்த நேரத்தை பார்த்து
ஏற்பட்டிருக்கலாம். குழுவின் வெளிப்பாட்டை படைப்பு ஆற்றலை பார்த்து பங்கேற்பாளர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் நான் வற்புறுத்தினேன். அவரும் அப்படியே செய்தார். ரேங்க் இக்ப்ரூ மேலே ஒரு முட்கள் நிறைந்த முதுகொழும்பு போல ஓடிய சாலையில் வண்டி சத்தமிட்ட போது நான் என்னவோ மோதி கொண்டேன். ஏனென்றால் அந்த சூடான வசந்த காலையில் அம்மாவும் அப்பாவும் சவாரி செய்த சாலை இதுதான். அவர் ஒரு தொழிலாளியின் மென்மையான தேய்ந்த ஆடையும் அணிந்திருந்தார். மேலும் அவர் தனது தொப்பை கைக்கு இடையில் நெருக்கமாக பிடித்திருந்தார். எனக்கு இப்போது பாதுகாப்பான இடம் இல்லை. என் வீடும் இல்லை. என் படுக்கையும் இல்லை. என் பெற்றோரும் ஒரு மாத கூட அடக்கம் செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் அத்தை அம்மாவின் மற்றும் அப்பாவின் உடைமைகளை அதிகமாக காட்டி பெட்டிகளை மடிக்கும் எடுத்துச் செல்ல ஜென்கின்ஸிடம் கூறினார். அம்மா அத்தையின் சிலையை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அது இன்னும் ஒரு சுவையற்ற அலங்காரம் என்பது அல்ல. ஒளிப்பாளருக்கு முதல் இருந்த பாதுகாப்பு இல்லாத பல வழிகளில் உணர்த்தப்பட்டது. செய்தித்தாள்கள், நிறுவனங்கள் தொலைக்காட்சியில் ஆரம்பகால முதலீட்டாளர்களாக இருந்தன. மேலும் 1948ஆம் ஆண்டில் 40% செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நிலையங்களை வைத்திருந்தன. தொலைக்காட்சிகளின் செய்தி அறிக்கை உருவாக்குவதில் உள்ள தொழில்நுட்ப சிக்கலான தன்மை தொலைக்காட்சியின் விளம்பரங்களால் ஆதரிக்கப்படும் நேர வரம்புக்கு உட்பட்ட ஊடகங்கள் இருப்பதுடன் CNN வரும் வரை தொலைக்காட்சிகள் நிலையங்கள் பொதுவாக செய்திகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டுமே ஒதுக்கின. மேலும் ஒவ்வொரு தனிப்பட்ட செய்திகளும் கதைகள் பொதுவாக குறுகியதாகவும் மேலும் 3 நிமிடங்கள் வரை நீடிக்கும். 1950களில் மற்றும் 1960களில் தொலைக்காட்சிகளில் 1 மணி நேரம் மற்றும் 2 மணி நேரம் செய்திகள் ஆவணப்படங்களை உருவாக்க நெட்வொர்க்குகள் வளங்களை அர்ப்பணித்தன. 1980களில் நெட்வொர்க்குகள் அந்த பகுதிகளில் கணிசமாக குறைந்துவிட்டன. ஆனால் அது ஒரு தொடக்கம் மட்டும். 1970ஆம் ஆண்டு HBO தொடங்கப்பட்டதன் மூலம் டிரான்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் குழுமத்திற்காகவே அப்பொழுது VTCG என்று அழைக்கப்படும் டிரான்ஸ் பிராட்காஸ்டிங் சிஸ்டத்திற்கான VTBS என்ற அழைப்பு
எழுத்துக்களையே கொண்டு சொல்லும் தனது நிலையம் தேசிய அளவில் கேபிள் ஆபரேட்டர்களுக்கு அதன் நிகழ்ச்சிகளை அனுப்ப முடியும் என்பதை டிரான்ஸ் விரைவாக உணர்ந்தன. 24 மணி நேரம் ஒளிபரப்பாக்கி அந்த கேபிள் நியூஸ் நெட்வொர்க் விரைவில் வாஷிங்டன் டிசியில் உள்ள அதிகார உயரடுக்கள் பிற ஊடக நிறுவனங்களின் நிருபங்கள் உட்பட தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. ஆடாமுக்கு வயசு 930, சேத்துக்கு வயசு 912, ஏனோஸ்க்கு 905, கேனன் 910, மெத்துசலாக்கு 800, மெகுலாலா 895, ஜேரட் 962, ஏனாச் 365, மெத்துசலா 969. இவர் தான் அதிகமான வயசு. லேமெச் 777, நோவா 950. இவங்க ஃபேஸ் கட் எல்லாமே ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபேஸ் கட்டை ஒட்டி வருது. அப்படியே ஈஜிப்த் ஒரு முறை ஒரு பறவை தேனிடம் கேட்டது, தொடர்ந்து கடின உழைப்புக்கு பிறகு நீங்கள் தேனை தயாரிக்கிறீர்கள், ஆனால் ஒருவன் அந்த தேனை திருடுகிறான், உங்களுக்கு சோகமாக இல்லையா? பின்னர் தேனி பதிலளித்தது, ஒருபோதும் இல்லை, ஏனென்றால் ஒரு மனிதனால் என் தேனை மட்டும் திருட முடியும், தேன் தயாரிக்கும் கலையை அல்ல. எனக்கு எப்போது அறிவுரை தேவைப்படுவது இல்லை. சில சமயங்களில் பிடித்து கொள்ள ஒரு கரம், செவிசாய்க்க ஒரு காதும், புரிந்து கொள்ள ஒரு இதயமும் மட்டும் நமக்கு தேவை. ஒரு நிமிடம் பொறுமை ஒரு மோசமான மனநிலையை மற்றும் அந்த ஒரு நிமிடம் மீதமுள்ள நாளை காப்பாற்றும். நாம் இப்போது சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறோம், பெரிய ஆளோ என்று அவன் சொன்னான். நோவாவினுடைய அல்லது மற்றவர்களுடைய யாருடைய முகம் அதிக வேடிக்கையாக இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. தேர்ச்சி பெறுகிறாயா என்றான் கார்லோஸ். நீ கேலி செய்கிறாய். இல்லை, நான் நேற்று அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் ஓடுவதை பார்த்து ஜென்னா என்னை பார்த்து தலை அசைத்தாள். நோவாவுடன் அவள் அடுத்த கூடுதல் பயிற்சி பலனளிக்கிறது என்பதையும் நிரூபிக்க என்னை போலவே அவளும் ஆர்வம் இருந்தாள் என்பதையும் என்னால் உணர முடிந்தது.
உங்கள் பயிற்றுவிப்பு கிட்டத்தட்டதை வடிவமைப்பதற்கான ஒரு கருவி தொகுப்பும் உருவாக்குதல். வர்ஜீனியா தொழில்நுட்ப அனுபவம். ட்ரைசிஹம் ஹல்ஸ், எட்வர்ட் லோனர் மற்றும் பெர்னார்டோ லென்டாலா. கற்பித்தல் மற்றும் மதிப்பு தொடர்பு நுட்பங்கள். உத்தரங்கள், ஆவணங்கள், இணைப்புகள் மற்றும் செய்திகள் பகிர்வுகள் எளிதாக்குவதற்கு ஒரு கற்பித்தல் கருவி தொகுப்பு முக்கியமான வழிமுறையை வழங்குகிறது. வர்ஜீனியா டெக்னி நூல் அறிவித்தல் கருவித்தொகுப்பு. நூல் அறிவித்தல் கருவித்தொகுப்பின் எல்ஐடி உந்தல் ஒரு நொடி தேவையில் இருந்து உருவாக்கினது. 2012ஆம் ஆண்டில் வந்த காலத்தில் கற்பித்தலுக்கான தேவை அதிகரித்தது. வந்தாலும் கற்பித்தல் வெறுப்புகளை மறுபகிர்வு செய்ய வேண்டியதின் அவசியம். பல்கலைக்கழக நூலக ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தல் சேவை RIS துறையின் இயக்குநரான லெஸ்லி மேயோ தகவல் எழுது கற்பித்தல் தன்னார்வலர்களுக்காக நூலகம் தழுவிய அழைப்பை விடுவித்தார். ஆண்டில் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நூலகங்களில் சங்கம் ECRL கற்பித்தல் நூலகங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கான தரநிலைகள் என்ற ஒன்றை அங்கீகரித்தது. அது மிகவும் உண்மைதான். மேலும் ஆல்ஸ் தனது பெரும் வீழ்ச்சியை பிறகு சொன்னது இதுதான். அவன் வெட்கப்பட்டானா? இல்லை, அவனுக்கு வெட்கம் இல்லை. அவன் சிரித்தான். ஆல்ஸ்லின் எத்தனை வரிகளை அவன் என் மீது வீசினாலும் அது ஒரு பொருட்டல்ல. நான் வண்டிக்குள் ஏறி கதவை இழுத்து மூடினேன். குன்றின் உச்சியில் அந்த வண்டி பிரதான வீதியிலே திரும்பியது. மீண்டும் 2 நாட்கள் தாமதம். முக்கிய போக்கு அளவு. நான் கண்ணீருக்கு குளம் ஒன்றை அழுது கொண்டே இருந்தேன். என் மீது ஒரு நிகழ்வு விழுந்தது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அம்மா என்று யாரை கேட்டாள். இதுவும் ஒரு ஒத்த வளர்ச்சி பாதையை பின்பற்றிய கணினி அடிப்படை தற்செயலான செய்தி நெட்வொர்க்குகள். 1936ஆம் ஆண்டில் டேவிட் சார்னெகோவ் RCA நிறுவனத்தில் தொலைக்காட்சியின் வளர்ச்சி மற்றும் சோதனைகளை தீவிரமாக முன்னெடுத்து அந்த காலத்தில் கணிதத்தில் ஒரு சிறந்த மாணவராகவும் கிங்ஸ் கல்லூரியின் சமீபத்திய பட்டதாரியான
ஆலான்ஸ் ட்ரூ ரிங்ஸ் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்களின் பணிபுரிந்து கொண்டிருந்தார். நேற்று ஒரு அம்மா அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறவங்க. அந்த அம்மாவுக்கு சுவிசேஷம் சொன்னேன். அவங்க படுற கஷ்டத்துக்கு, நீங்கள் படுற கஷ்டத்துக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அந்த பலன் தேவனிடத்துலேருந்து வருது. ஒருபோதும் உங்களை நீங்கள் குறைவாட போடாதீங்க. மெய்யான தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எல்லா இதுக்கும் உங்களுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சுவிசேஷம் சொன்னேன். இந்த காலத்துலேயும் இப்படிப்பட்ட ஒரு பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடவுளுக்கே மகிமை செலுத்துகிறேன். அவங்க நிறைய பேர் ஏங்குறாங்க, நல்வார்த்தைகள் இருக்கா, கிடைக்காதான்னு. மெய்யான தேவனை பற்றி எல்லார் இடத்துலையும் அன்பாக சொல்லுங்கள். அவங்க எல்லாம் மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்வாங்க. எல்லாருக்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். ஒரு இடம் இருந்து தான் நம்ம பரலோகத்துக்கு பிதாவின் இடத்துக்கு போக முடியும். சரிங்களா? எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் அன்பாக. சமயம் கிடைத்தாலும் கிடைக்கலனாலும் நன்மை செய்வதுக்கு வழி வகுத்து போங்க. முன்னேறி யாவும் மேசு முடிஞ்சு வைக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென்.